Kingmakers IAS Academy for UPSC and TNPSC admissions. Call 9444227273. ஓகே, மேலும் ஒரு செய்தி. அதிமுகவிலிருந்து விலகி இருக்காரு முன்னாள் அமைச்சர் MSM ஆனந்தன். இப்போதான் நம்ம சற்று நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம், MR விஜயபாஸ்கர் அவர்கள் தாவேகாவில் இணைகிறார்னு. இப்போ அடுத்தபடியாக அதிமுகவிலிருந்து மேலும் ஒரு முன்னாள் அமைச்சர் விலகி இருக்காரு. இதே தகவல்களோட செய்தியாளர் தாய்மானவன் கிட்டேயும் நம்ம கேட்கலாம். தாய்மானவன், தொடர்ந்து நீங்கள் அதிமுகவின் பற்றிய விவரங்களை பதிவு செஞ்சுட்டு வரீங்க. இப்போ இருக்கக்கூடிய சூழல், அதாவது அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர் ஆனந்தன், MSM ஆனந்தன் அவர்கள் விலகி இருக்காரு. இவர் தரப்பிலிருந்து கொடுக்கப்பட்ட விளக்கம் என்ன? அதிமுக எம்எல்ஏக்கள் மட்டுமல்லாம முன்னாள் எம்எல்ஏக்கள், முன்னாள் அமைச்சர்களும் தங்களுடைய பதவிகளை தற்போது ராஜினாமா செய்து வராங்க. தொடர்ச்சியாக அனைவருமே தாவேகாவுல இணைவதற்கு விருப்பம் தெரிவித்து தாவேகாவுல இணையக்கூடிய முயற்சிகள்ல, அதற்கான பணிகள்ல ஈடுபட்டு வராங்க. அந்த வகையில MSM ஆனந்தன், அதாவது திருப்பூர் வடக்கு தொகுதியில கடந்த 2011ஆம் ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு எம்எல்ஏவாக தேர்வு செய்யப்பட்டவர். முன்னாள் அமைச்சராகவும் அவர் இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல அவர் தற்போது ராஜினாமா செய்வதாக, அதாவது அதிமுகவில் இருந்து விலகுவதாக அவர் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். 1980கள் முதலே கிளைக்கழக செயலாளர், மாவட்ட பணியில மாவட்ட பேரவை இணை செயலாளர், நகர செயலாளர் என படிப்படியாக வளர்ந்து 2011ல முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுடைய அமைச்சரவையில எம்எல்ஏவாக தேர்வு செய்யப்பட்டு அதன் பிறகாக அடுத்தடுத்து பல்வேறு வாய்ப்புகள் என்பது இவருக்கு வழங்கப்பட்டு வந்தது. இப்படிப்பட்ட நிலையில்தான் 2026 தேர்தலில் போட்டியிட்ட போது திருப்பூர்ல அவர் தோல்வியை சந்தித்திருந்தார். இப்படிப்பட்ட நிலையில தற்போது அந்த தோல்விக்கான காரணம் என்ன காரணத்தால அதிமுக இப்படி ஒரு பின்னடைவை சந்தித்திருக்கிறது என்பது தொடர்பாக கட்சியினுடைய தலைமை அழைத்து பேசவில்லை, கட்சியினுடைய தலைமை அனைவரையும் அரவணைத்து செல்லவில்லை என்பதை சுட்டிக்காட்டக்கூடிய வகையில அவர் தற்போது கட்சியில் இருந்து விலகுவதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக தான் அதிமுகவை உயிருக்கும் மேலாக நேசிப்பதாகவும், ஆனால் ஒரு துளி விஷத்தை சேர்த்தாலும் விஷம்தான் என்பது போன்று இருக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருப்பதாகவும், தலைமையுடைய விடாப்பிடியான குணமும் சுயநல போக்கும் தொண்டர்களையும் வேதனைக்கு உள்ளாக்கியிருப்பதுதான் நிதர்சனமான உண்மை என்பதை அவர் சுட்டிக்காட்டுகிறார். மேலும் தண்டனைகளை தான் தருவேன் என்று தலைமை சொன்னால் யார்தான் கருணையும் மன்னிப்பையும் தருவார்கள் என்ற ஒரு கேள்வியை முன்வைத்திருக்கிறார். எனவே நீண்ட யோசனைக்கு பிறகு அதிமுக எனும் மக்கள் தலைவர்கள் வளர்ந்த இயக்கத்தில் இருந்து விடைபெறுவதாகவும், இன்று வரை தனக்கு ஆதரவளித்த கட்சியில் இருந்து அனைத்து நிலை நிர்வாகிகளுக்கும் செயல் வீரர்களுக்கும் தன்னுடைய நன்றிகளை தெரிவிப்பதாக சுட்டிக்காட்டிருக்கிறார். இப்படிப்பட்ட நிலையில அவர் எந்த கட்சியில் அடுத்தது சேரப்போகிறார், அரசியலில் அடுத்த நகர்வுகள் எவ்வாறாக இருக்க போகிறது என்பது தொடர்பான விவரங்களை அவர் வெளியிடாத ஒரு சூழல் இருக்கிறது. அவர் தாவேகாவுல இணைவாரா என்ற ஒரு கேள்விகளும் எழுந்திருக்கிறது. Kingmakers IAS Academy for UPSC and TNPSC admissions. Call 9444227273.